20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவு உண்டாக்கி இருக்கிறாரு. 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேலரசம்பட்டு அணை. எப்பவுமே சொல்லுவாரு அண்ணன் தொகுதி பேர் அணைக்கட்டு, ஆனா தொகுதியில அணையே இல்ல அல்லன்னு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு வேண்டுகோள் வச்சு இன்னைக்கு புதிய அணை மேலரசம்பட்டு அணைய உங்களோட தொகுதிக்கு அணைக்கட்டு தொகுதிக்கு அண்ணன் நந்தகுமார் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இறைவன்காடு கவசம்பட்டு இடையே பாலாற்றில தரைமட்ட தடுப்பு அணை. ஒடுகத்தூர் பேரூராட்சியில் உள்ள வாரசந்தை மையம் இன்னைக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெண்ணாத்தூர்ல கழிவுநீர் கால்வாய் பணிகள் இன்னைக்கு நடக்குதுன்னா அண்ணன் நந்தகுமாரனுடைய அவருடைய உழைப்பில் வந்தது. பெண்ணாத்தூர்ல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை பணிகள் இன்னைக்கு நடைபெற்றிருக்குது. 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதியில 173 கிலோமீட்டருக்கு பல்வேறு புதிய சாலை பணிகள் அண்ணன் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. பீஞ்சமந்தை, ஜார்தான் கொல்லை, பெலாம்பட்டு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு முதல் முறையாக சாலை வசதி, ரோடு வசதி அண்ணன் நந்தகுமார் அவர்கள் போட்டு கொடுத்திருக்கிறாரு.